இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை பாத்திருக்கீங்கல்ல? சார், இவங்க ஆனந்தர் அடைக்கலத்தோட வைஃப் சார். எஸ், ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க. அத பயன்படுத்தி அவ உள்ள நுழைஞ்சிருக்கா. இன்ஸ்பெக்டர் சார், எங்க இருந்தாலும் இவள தூக்குங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல இவள கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தணும். உடனே போய் தேடுங்க. சார் நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவளை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன் சார். எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போங்க, போய் தேடுங்க. ஓகே சார். அபர்ணா குட்டி, உங்க கிளாஸ் டீச்சர் என்னெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க? கிரையான்ஸ், கலர் ஸ்கெட்சு, அப்புறம் பிக்சர் சார்ட்டு, அப்புறம் சாக்லேட். ஐ, சாக்லேட் உன் மிஸ் கேட்டாங்களா இல்ல நீ கேக்குறியா? நான் கேக்குறேன். ஓ வா. இந்த செப்பல் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நடந்து பாக்குறியா? சரி போ, நடந்துட்டு வா. அபர்ணா, பிடிச்சிருக்கா? வாங்கிக்கலாமா? வா 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 போலாம். இத மம்மிக்கு கிஃப்டா கொடுப்போம். மம்மி, என்னடா கண்ணா? டொன்டடாய். This is for you. I love you, mummy. I love you too, darling. போலாமா? வாங்க மேடம். இதெல்லாம் கொஞ்சம் பில் பண்ணிடுங்க மேடம். குட்டி இங்கே இரு, மம்மி வேற திங்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே? மம்மி, ஆ, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இல்லடா செல்லம், ஜலதோஷம் பிடிக்கும். அப்புறம் டாக்டர் உனக்கு பெரிய ஊசி போடுவாரு. தினமும் சாப்பிட்டாதான் ஜலதோஷம் பிடிக்கும். எப்பயாவது சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்காதாமா. அப்படியா? யார் சொன்னா? என் ஃப்ரெண்டு சொன்னா. இப்ப என்ன, உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? சரி வா சாப்பிடலாம்.
பாப்பாக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? வெண்ணிலா. வெண்ணிலாவா? வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்க மேடம். இருக்குங்களா? வெண்ணிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு. 2 வெண்ணிலா கொடுங்க. ஓகே மேடம். அபர்ணா குட்டி கூட சேர்ந்து அம்மாவும் இன்னைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். அபர்ணா இந்தா. மம்மி, தாத்தா பாட்டிக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலாமா? வாங்கிட்டு போலாமே. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு கேட்கலாமா? ஃபோனை காணுமே, பேக்ல தானே வச்சேன். ஐயோ, ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். அபர்ணா, அம்மா மொபைல் ஃபோனை ஃபேன்சி கடையிலே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இரு, அம்மா போய் 10 நிமிஷத்துல ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் பக்கத்து ஷாப்ல என் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் குழந்தைய பாத்துக்கங்க. வந்துடுறேன் கண்ணா. சார், எக்ஸ்கியூஸ் மீ. என் மொபைல் போனை பக்கத்து ஷாப்ல மறந்து வச்சிட்டேன். நான் உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என் டாட்டர் இங்க உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கா. அவங்க சொல்லிருக்கேன். நான் பாத்துக்கறேன், நீங்க போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் மொபைல் போன் இங்க வச்சிட்டு போயிட்டேன். இந்தாங்க. ஓகே, தேங்க் யூ. வெல்கம் மேம். பொறுமையா சாப்பிடுமா? அம்மா, நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? அப்புறம் தான் கேட்க சொன்னா. என்ன ஃப்ளேவர் வாங்கட்டும்? ஓகே, பை. என்ன இப்படி அநியாயமா கொண்டு போட்டுட்டு போறியேடா? விட மாட்டேன்டா, உன்னை நான் விட மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட் செருப்பால் அடி வாங்கடா. ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் அந்த பையன் சரி அடி வேணாம். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள் தான். மேடம், இந்த குழந்தையோட அம்மா பக்கத்து ஷாப்ல இருக்காங்க. கொஞ்சம் கொண்டு போய் விட்டுறீங்களா? உங்ககிட்ட கூட சொல்லிட்டு போனாங்களா? சரி. நாம போய் உங்க அம்மாவை பார்க்கலாமா? என்ன சார்? என்னாச்சு? யார்கார அடிச்சிட்டு ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. சார், சீக்கிரம். ஐயோ, என்னாச்சு உங்க மம்மிக்கு? ஹலோ, ஆம்புலன்ஸ். பாப்பா, உங்க அம்மா அடிபட்டு கிடக்குறாங்க. அட்ரஸ் வந்து அர்ச்சனாக்கு இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் டோனர்ஸ் யாராவது இருந்தா
இமீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு வேண்டியவங்களுக்கு ரொம்ப அவசரமா மாற்று இதயம் பொருத்தி ஆகணும். ஐயோ, இவ்வளவு வேற பார்த்து தொலைச்சிட்டோமே. நில்ல வசந்தா, நில்லுங்கறல. எங்க நழுவ பாக்குற? நீ எப்ப என் கண்ணுல மாட்டுவ? உன்னை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப வசமா மாட்டிக்கிட்ட. நானும் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல ஒரு பொம்பளையா? உன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி தொலை, இல்ல என்ன கருமத்தை வேணாலும் செஞ்சு தொலை. அதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? சும்மா இருக்கிற மகளை எதுக்கு வம்புக்கு எழுதிட்டு இருக்க? தாலியும் முத கூட கழட்டிட்டு போயிட்டீங்கல்ல, டைவர்ஸ் பத்திரத்திலயும் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆத்தாலும் மகனும் போய் தொலை வேண்டியதானே. அப்புறம் எதுக்குதான் என் பொண்ணு சும்மா சும்மா சீண்டி பாத்துட்டு இருக்கீங்க? அழ வச்சு வேடிக்கை பாத்துட்டு இருக்க? இல்ல நல்ல குடும்பத்து பொம்பளையா? சம்சாரியா நீ? ஏய், என்ன பேச்சு பேசுற? என்ன பேசுற? நொன்ன பேசுறேன்ட்டு உன் வீட்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு எதுக்கு என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற? திமிரு தானே உனக்கு? யாரும் கேட்க நாதி இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், உன் மூஞ்சி முகரை எல்லாம் பேத்துரு வச்சாக்குறத. ஏய், என்னடி புதுசா வந்து ஆடிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி அந்த மலைநாட்டுக்காரிக்கு ஆதரவா ஆட்டம் போட்டவங்க எல்லாம் அடங்கி போயிட்டாங்க. ஏய், இங்க பாரு, இப்ப நீங்க அடங்கறதுக்கான காலம் வந்துருக்கு. அதான் உன் மகன் அல்பாயசுல பாதியில போறான். ஜாகிரதையா இருக்க. நீயும் உன் மகனும் என் பொண்ணு பூமிக்காக பண்ண கொடுமை தாங்காம கடவுள் உன் மகனோட உயிரை பறிச்சுக்க போறான் பாரு. யாரு உயிரை பறிக்க போறது? இப்போ ஓ மகதான் பட்ட மரமா நிக்கிறா. பட்ட மரம் துள்ளுரும். என் மக பூமிக்கா வாழ்க்கை செழிக்கும். என் மக கழுத்துல மாங்கல்யம் ஏறும். ஓ மகன் கழுத்துல தூக்கு கயிறு ஏற போது பாரு. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் நல்லதாம்மா சொன்னாரு. நீ தீர்க்காயுசோட இருப்ப, நல்லா சேமமா வாழ்வ, 16 செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு வாழ்வன்னு சொன்னாரு. ராதா, ராதா, ராதா எங்க இருக்க நீ? ராதா, என்ன ராதா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். சரி, அம்மா எங்க? அத்தை வெளியே போயிருக்காங்க. ஏதாவது வேணுமா மாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா இருக்காங்களா இல்ல வெளியே போயிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ஏன் மாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கேட்டேன். என்னன்னு சொல்லுங்க மாமா. இது யாருன்னு தெரியுதா? மாமா, இவன் தான் மாமா. இவன் தான் நந்தகுமார். இவன் தான் என்ன காதலிச்சவன். நான் இப்ப கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் இவன் தான். இவனை எங்க மாமா பாத்தீங்க? இவனோட போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ, அதை ஏன் கேக்குற ராதா? இவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய டிடெக்டிவ் வேலையே செய்ய வேண்டியதா போச்சு. நான் தான் சொன்னல, எனக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்கன்னு. அவங்க கிட்ட போய் நீ சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்டேன். அவங்க இந்த நந்தகுமாருங்கிற பேரை நெட்ல தட்டினா கிட்டத்தட்ட 1 லட்சம் நந்தகுமாருங்க வரானுங்க. அப்பா, எனக்கு அதை பார்த்த உடனே தலை சுத்திருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி ஒரு 10 to 15 பேரை செலக்ட் பண்ணோம். அதுல நீ சொன்ன எல்லா டீடைல்ஸையும் வச்சு பார்த்ததுல இவனுக்கு தான் அது பொருத்தமா இருந்தது. சரி, இருந்தாலும் உன்கிட்ட காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தான் இந்த போட்டோ கொண்டு வந்தேன்.
நான் நினைச்சது சரியா போச்சு ராதா. இவன் தான் மாமா. இவன் என்ன மாமா? இவனை எப்படி மாமா கண்டுபிடிக்கிறது? நீங்க இவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி என் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியுமா மாமா? அதுக்காக தானே நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் எண்ணி 30 நாள் உனக்கும் இவனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம நான் ஓய மாட்டேன் ராதா, என்ன நம்பு. இன்னும் வரலையே. அம்மா, சித்தப்பா அமெரிக்கால இருந்து எப்பமா வராரு? சித்தப்பா அமெரிக்கால இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு. இப்ப ஏர்போர்ட்ல இருந்து கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்பா எங்கம்மா? சித்தப்பாவை கார்ல அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன் சித்தப்பா தனியா வர்றதுக்கு தைரியம் இல்லையா? பயந்தாங்களையா? செல்ல குட்டிங்களா? சித்தப்பா எனக்கு முத்தம். உனக்கெல்லாம் வேடா செல்லம். ஹாய் டாட் மை சன். எப்படி இருக்கீங்க டாட்? சூப்பரா இருக்கேன்டா. அப்புறம் உன் ட்ரெய்னிங் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? எஸ் டாட், இட் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். குட். தட்ஸ் மை சன். அவ்வளவா. அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உள்ள போலாம் வாங்க. வாங்க வாங்க செல்ல குட்டிங்களா. So great life abroad. அதனால அங்க இருந்து இங்க வரது உனக்கு பிடிக்கல my son. Maybe. ஏறங்கடா செல்லம். தண்ணி குடி. Thanks அண்ணி. வாமா. அப்புறம் டாட், என்ன எதுக்கு அப்ராட்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா வர சொன்னீங்க? இன்னும் 2 வீக்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா யூரோப் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பேன்ல. இது பாருப்பா, உனக்கு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி நான் அழகு பார்க்க வேண்டாமா? அதனால தான் உன்னை சீக்கிரம் கிளம்பி வர சொன்னேன். என்ன டாட், இப்ப எனக்கு எதுக்கு கல்யாணம்லாம்? இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்கே. உனக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. டாடி சொன்னா கேளுடா. சித்தப்பா, உங்களுக்கு பாத்துக்கிற பொண்ணு சூப்பரா இருக்காங்க. நாங்க எல்லாம் பாத்துட்டோம். தாத்தா, சித்தப்பாக்கு பொண்ணு பார்க்க எப்ப போறோம்? இதோ இப்போ ஃபோன் போட்டு பொண்ணு பார்க்க எப்போ வருதுன்னு கேட்டா போச்சு. டாட், என்ன டாட், குழந்தை தான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னா நீங்களும் உடனே பொண்ணு வீட்டுக்கு டயல் பண்றீங்க? நான் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும்னு காத்துட்டு இருக்கிறேன். உனக்கும் நம்ம பார்ட்னருடைய தங்கச்சிக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நடத்த விடாம தடுக்கிறதுக்கு ஒருத்தன் காத்துட்டு இருக்கிறான். அவன் குழப்பம் பண்றதுக்குள்ள உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஆள் யார் டாட்? அவன் பேர் சுதர்ஷன். நம்ம பார்ட்னருக்கும் அவனுக்கும் பகை. உனக்கு கட்ட போற பொண்ணோட தாய் மாமன். இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுல அந்த ஆளுக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? எல்லாம் சுயநலம் தான். கல்யாண வயசுல சுதர்ஷனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவ நம்ம பார்ட்னருடைய தம்பிய விரும்புறா. அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு சுதர்ஷனுடைய ஆசை. சரி, அது போகட்டும். நான் இப்ப பொண்ணு வீட்டுக்கு போன் பண்றேன். அங்கிள் போன் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க அங்கிள். பூமிகா, என் மகன் நந்து அமெரிக்கால இருந்து வந்து இறங்கிட்டான். ஓ, அப்படியா? ஆமாமா, இப்பதான் வந்தான். ஜோதிகாவை நாங்க பேசி முடிக்கிறதுக்கு எப்போ வரணும்னு சொல்லு. இப்போ ஏன் தயங்குற பூமிகா? இல்ல அங்கிள்,
என் வாழ்க்கைக்கு எல்லா விதத்துலயும் அர்ச்சனாக்கா தான் உறுதுணையா இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடக்க போகுது. எங்க நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிற அர்ச்சனாக்கா இல்லாம என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நடக்கிறது என்னமோ எனக்கு சரின்னு படல அங்கிள். எதுக்கோ நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வந்து சொல்றேனே. அதுவும் இல்லாம எங்க அப்பா வர இப்போ ஜெயில இருக்காருல்ல அங்கிள், அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கலந்து பேசணும் இல்லையா? என்னம்மா, நாளைக்கேவா நான் கல்யாணத்தை முடிக்க சொல்றேன். நிச்சயம் தானே பண்ண போறோம். நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டான்னு. சரிங்க அங்கிள், நான் ஒரு தடவை அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா, சீக்கிரமாவே சொல்ல. ஓகே. சரிங்க அங்கிள், பாய். சீக்கிரமாவே சொல்றாங்களாம்மா. ம்